அந்த அறநிலைத்துறை அங்க போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் படை விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறது பத்தியில அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனை உருவாது. அது பல ஆண்டுகளா அது வழங்கிக்கிட்டு இருக்கிற வழிபாடு. நமக்கு நம்ம முருகன் கோயில்ல வந்து நம்ம தீபம் ஏத்துறது தைப்பூசத்துக்கு ஏத்துறோம்னா அது 12 காலமா இருக்குது. என் முருகன் நேற்று வந்தது இல்லையே. திருப்பரங்குன்ற மலையில நாங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயில நாங்க வழிபடுறது இன்னைக்கு நேற்று இல்லையே. அப்போ ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணிருக்கணும்னா பிரச்சனை வரக்கூடாது. மனிதனுக்காக எல்லாம் சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதா, மதத்துக்காக மனிதன் இல்ல. இங்க எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதன் தான். அப்ப என்ன பண்ணணும்னா இரு சமய வழிபாட்டுகள் இடையே இருக்கக்கூடாது. ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு 2 மத பெரியவர்களை கூப்பிட்டு பேசி அறநிலைத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிடாதீங்க. நீங்க தற்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க. நீங்க விளக்கேற்றி வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டுக்கு நீங்க தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவாரு, இல்ல எங்க துறை சார்ந்த வருவாங்க. நீங்க நல்லபடியா சாமி முழுது இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு வாய் பிள்ளைகளுக்கு உறவு பெருந்தன்மை ஒழிய வகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பா பேசியிருந்தா இது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். நீங்க 2 பேருமே இதை ரசிக்கிறீங்க. அரசு இதை விரும்புது. இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்ப நீங்க பாருங்க எத்தனை நாளாச்சு இந்த கேள்வி கேட்டே இருக்கீங்க. இங்க இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்க இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க. இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்பு இந்த பக்கம் போகணும்னு 2 பேருக்கு லாபம் இருக்கு. அதனால இந்த பிரச்சனை தீர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப ராமர் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் பண்றாங்களா இடல ஏன்னு கேளுங்க. ராமர் கோவில் கட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றதுனால என்ன ஆகுதுன்னா அயோத்தியிலேயே அவங்க போட்டியிட்ட வேட்பாளரை தம்பி அகிலேஷ் என்ன பண்றாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மாதிரி பொதுத்தொகுதியில் நிறுத்தி தோக்கடிச்சுப்பாரு. அப்ப அந்த பிரச்சனை சத்து முடிஞ்சிருது. முற்று பெற்றுச்சு. ராமர் கோயில் கட்டினோம்னா அந்த பிரச்சனை இல்ல. இப்ப அந்த பிரச்சனை இங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய உனக்கு வழி இல்ல. அப்ப நீ என்ன பண்ற, எங்க முருகனை ஏன் இத்தனை ஆண்டுகள் வராத முருகன் மேல உனக்கு இப்ப பாச வருது? ஏன் நீ போன வருஷம் விளக்கத்தல, அதுக்கு முந்தின வருஷம் விளக்கத்தல? 15 ஆண்டுகளா பிஜேபி இருக்கு, பல 100 ஆண்டுகள் அந்த இடத்துல என் பாட்டன் கோயில் இருக்கு. அங்க ஏன் நீ விளக்கத்தை வரல? தேர்தல் 2 மாசம் இருக்கும்போது விளக்கு வந்து நிக்கிறியா? என்ன அர்த்தம்? அப்போ நீ அற்ப தேர்தல் ஆபத்துக்காக இதை புரிவிக்கிறிய ஒழிய உண்மையிலே என் பாட்ட மேல முருகன் மேல பக்தி இருந்தா நீ அப்பவே ஏற்றிருக்கணும். நீ நாட்டுல நல்லாட்சி கொடுக்கணும், சமூக நல்லிணக்கம் இருக்கணும், பிரச்சனை கூடாது, மத சார்பற்ற அரசு அப்படின்னு பேசினா 2 மக்களையும் கூட்டு பேசி பிரச்சனை இல்லாம தீர்த்துக்கணும். சட்டம் இல்லாம 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை. நீங்க அங்க கூட்டம் போட அனுமதிக்கிறீங்க, அவங்களை போட அனுமதிக்கிறீங்க. அப்ப நீங்க தான் இந்த பிரச்சனையை ஊதி வளர்க்குறீங்க பொறுப்பற்று. அது வந்து அரசினுடைய மெத்தன அரசினுடைய கவனக்குறைவால இந்த பிரச்சனை இதுவரை நீளுது. அப்ப அரசியலாக்கப்படுதானே கலாச்சாரம் என்ன வேற என்ன கேட்டல 100 ஆண்டுகளா ஏத்தலைங்கிறீங்க. எங்க முருகன் எத்தனை ஆண்டுகளா எங்களோடு வாழ என் இனம் தோன்றிய காலத்துல இருந்து நாங்க எங்கள் இறையா இருக்கோம். இன்னைக்கு வந்து விளக்கத்தின் போன வருஷங்க நான் அதே திருப்பரங்குன்றத்தில் திருமுருக பெருவிழா நடக்கும்போது எல்லாரும் சிரிச்சிங்க, என்னை கேவலப்படுத்துறீங்க. இப்ப எல்லாம் வேலை தூக்கிட்டு வேல் வெற்றி வேல் வரி ஆரோகரான் வரீங்க. அன்னைக்கு என்ன அப்ப நீ தேர்தல் வரும்போது 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்படி நினைக்கிறது? உண்மையிலேயே முருகன் மேல பாட்ட மேல பட்டி இருந்தா என்ன பண்ணிக்கணும்? முன்னே பண்ணிக்கணும். இப்ப இந்த 4 ஆண்டுகள் முடிஞ்சு இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வர போகுது. இப்ப வந்து நான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னா தம்பி தீக்குச்சியில விளக்கையும் ஏற்றலாம், வீட்டையும் எரிக்கலாம். நீங்க வீட்டை கொத்துறதுக்கு வரீங்க, விளக்க கொத்துறதுக்கு வரல. அதான் இருக்கிற பிரச்சனை.